இன்றைக்கி நம்ம டைம் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டைம் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸலில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டைம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கோலனை மென்ஷன் பண்ணலாம். ஸோ டைம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னா கோலன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம், என்னென்ன டைம் ஃபங்க்ஷன்ஸில் ஃபார்மேட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இப்போது இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு செல்லில் நம்ம ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிசிடி டைப் பண்ணுவோம், நம்பர்ஸ் டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன டேட்டா டைப் பண்ணுறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த செல்லு எந்த டைப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், ஜென்ரல் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு செல்லில் நான் வந்து நம்பர் டைப் பண்ணுறேன், 1 2 3 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த செல்லு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதுவும் ஜென்ரலில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு செல்லில் வந்து நம்ம ஜென்ரலாக டைப் பண்ணுறோம். டைம்ன்றது ஜென்ரல் ஃபார்மேட்டில் இல்லை, ஏன்னா டைம்ன்றது அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது எக்ஸலில். அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டைம் வந்து எப்படி பார்ப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ 10:30 அப்படின்னா 10:30 அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டைம். பாருங்கள், இப்போ இந்த செல்லினுடைய டைப்ஸை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம். அதாவது கஸ்டம்னா அது எப்படி என்ன டைப்பில் இருக்குன்றது நம்ம பார்க்கணுன்னா இந்த சின்ன ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸு வரும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு டைப் பண்ண டேட்டா வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமில் H:MM, தட் மீன்ஸ் ஹவர்ஸு மினிட்ஸ் அப்படின்றது இருக்குது. சார் எனக்கு வந்து AM PM கூட எனக்கு வேணும், செகண்ட்ஸும் வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்தா 10:30 அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஸோ ஏஎம்ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டைம் வந்து மென்ஷன் பண்ணணும். நான் அதை தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் டைம் வந்து கோலன்னு வச்சு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இப்போ 10:30 ஓகே. இப்போ மதியம் 3:30 அப்படின்ற டைமை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா 15:35, அதாவது 15:35 அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னு என்னென்னா டைம் வந்து ரயில்வே டைமாக மாறுது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டைமில். ஸோ எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் தான். நம்ம அது மேனுவலாக நம்ம 12 ஹவர்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 24 ஹவர்ஸில் டைம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? 15:35. தட் மீன்ஸ் இப்போ என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 15:35ன்றது வருது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3:35ன்றது காமிக்கும். பட் டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் 15:35ன்னு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகிறத கூட 3:35 PM அப்படி வேணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. ஸோ அதில் போய்ட்டு AM PM அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா 3:35 PM அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். சார் எனக்கு செகண்ட்ஸ்லாம் வேணும், ஓன்லி ஹவர்ஸ் மினிட்ஸ் மட்டும் வேணும்னா சேம் அதே ஆப்ஷன் போட்டு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் மினிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை AM PM வேணால் அது, இல்லை AM PM கூட வேணான்னா நம்ம இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்றது ஆப்ஷனை இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஒரு செல்லில் இருக்கிற டேட்டாவை வச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டைமும் எப்படி எக்ஸலில் மென்ஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் டோட்டல் எத்தனை ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம்னா ஸோ எண்ட் டைம் வந்து 3 PM, ஸ்டார்டிங் டைம் வந்து மார்னிங் 6 AM. ஸோ இடையில் எத்தனை ஹவர்ஸு டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படி கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 AM, 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் 4 o'clock தான், ஏன்னா இது 24 ஹவர்ஸுங்களா, அதனால் 4. நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் ஒரு 6ன்றது மீன்ஸ் 18, 24 ஹவர்ஸ்னால் 18. ஓகேங்களா? ஸோ மார்னிங் 4, இது ஈவினிங் 6. ஸோ இடையில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது அப்படின்றதுனா எண்ட் டைம் மைனஸ் ஸ்டார்டிங் டைம் என்ட்ரு அடிச்சிங்கன்னா இன் பிட்வீன் கேப்பில் 14 ஹவர்ஸு நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நமக்கு இது வந்து இந்த செல்லில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம ஏஎம்ன்றதை வேணும் அப்படின்னா நம்ம அந்த செல்லை செலக்ட் பண்ணி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா
நம்மளுக்கு வரும். ஸோ ஏஎம் பிஎம்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 AM. அதே மாதிரி இது ஏஎம் பிஎம் வேணும்னா சேம் இதே மாதிரி நம்ம போய்ட்டு அந்த செல்லுடைய ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 6 PM. ஸோ பிட்வீன் கேப்பில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னா 14 ஹவர்ஸ். நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ டைம் டிஃப்ரென்ஸை நம்ம இன்னொரு ஃபார்முலா வச்சு கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் அந்த டேயில் இருக்கக்கூடிய டைம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 4 o'clockலேருந்து ஈவினிங் 6 அப்படின்றத டைம் டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, நேற்று டைம்லேருந்து இன்றைக்கி இருக்கிற டைம் வரைக்கும் நம்ம பிட்வீன் கேப்பில் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, பிஃபோர் டே, நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த மாதிரி 2 டேஸில் இருக்கக்கூடிய டைம்ஸை மென்ஷன் பண்ணி அந்த டைம் டிஃப்ரென்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பிஃபோர் டேலேருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் கடையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ப்ரெசன்ட் டேயில் ஒரு டைமு ஸ்டார்டிங் டைமு எண்டிங் டேவும் அது சேம் டேவாக இருக்கும். அந்த 2 டைமுக்கு இடையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணோம் சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிஃபோர் டே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எண்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேயில் ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன ஃபார்முலாவை அடிஷ்னலாக ஒரு சின்ன ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைம் வந்து எஸ்டர்டே 10 PM, அதாவது பிஃபோர் டே 10 PM கொடுத்துருக்கோம். எண்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 2:30 PM. ஸோ இடையில் வந்து நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எத்தனை ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம பார்க்கணுன்னா ஈக்குவல் டு மைனஸ் ஸ்டார்டிங் டைம் கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட் வரல. காரணம் என்னென்னா, ரீசன் என்னென்னா அதுதான் ரீசன். ஓகேங்களா, ஸோ பிஃபோர் டேக்கு சேம் டேவாக இருந்தால் நமக்கு ஈஸியாக கால்குலேட் ஆகிடும். பட் பிஃபோர் டேக்கு அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதுனால ஸோ கால்குலேஷன் வந்து தப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக ஒரு சின்ன ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா B2, தட் மீன்ஸ் எண்டிங் டைம் கிரேட்டர் than or equal to A2 ஸ்டார்டிங் டைம். ஸோ B2 வந்து அதாவது எண்டிங் டைம் வந்து ஸ்டார்டிங் டைம் விட அதிகமாக இருந்தால் கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இது வந்து ஓகே பண்ணும். அதாவது B2 வந்து A2ஓட லெஸ் பண்ணி வர, அதாவது சிம்பிள் ஃபார்முலா மாதிரி. இப்போ பாருங்கள், B2வில் இருக்கிற டைம் வந்து A2 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்செப்டை அப்ளை பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா B2ஓட +1, B2வில் என்ன வேல்யூ இருக்குன்னா 2:30 AM. ஸோ அது கூட +1 1 டே ஆட் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் 24 hours ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு A2ஓட மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4:30, தட் மீன்ஸ் 4 hours 30 minutes டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுங்கள், எஸ்டர்டே நைட் வந்து 10னா மார்னிங் 2:30 வரைக்கும் எப்படின்னா பாருங்கள், 11, 12, 1, 2, 2:30. தட் மீன்ஸ் 4.5 hours நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா +1ன்றது ஆட் பண்ணோம். அதாவது 1 டே ஆட் பண்ணிக்கிறோம். டைம் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் நம்ம 1 டே ஆட் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து போடுறேன் பாருங்கள். 7 PM, பிஃபோர் டே 7 PM, நெக்ஸ்ட் டே 3 AM. ஓகேங்களா, ஸோ 3 AM, ஸோ 3 AM அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்றத. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸுனால் நம்மளுக்கு இந்த கான்செப்டை அப்ளை ஆகும். ஸோ அப்போ B8ல் இருக்கக்கூடிய டேட்டாவோட நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், 1 டே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோடனே இதை மைனஸ் பண்ணால் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் பண்ணால் அப்போ நமக்கு டோட்டல் எத்தனை ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் 8
ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம் டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.